இரட்டை இலை சின்னம் முடக்கப்படும் அல்லது உங்களுக்கு சார்பா கிடைக்கும். சின்னத்தை முடக்குவதற்கும் பழனிசாமியிடம் சின்னத்தை கொடுப்பதற்கும் ரெண்டுக்கும் எந்த வேறுபாடும் கிடையாது. தேர்தல் ஆணையத்தில் பழனிசாமி அதிமுகவை அபகரித்திருக்கிறார், இப்பொழுது இருக்கிற அதிமுகவின் நோக்கத்தையே தனக்காக சிதைத்திருக்கிறார் என்பதையெல்லாம் சொல்லி வாதாடுவோம். 10 மாவட்ட செயலாளர் முன்மொழிய வேண்டும், தலைமையிலேயே தொடர்ந்து நீடித்திருக்க வேண்டும் அப்படின்னா சொல்லியிருக்கிறார். ஒண்ணு சிலுவம்பாளையத்துல பிறந்திருக்கணும், பழனிசாமிங்கிற பேர் இருக்கணுங்கிற மட்டும்தான் அவர் அந்த விதியை சேர்க்கல. கட்சியை தொடர்ந்து தோல்வியிலேயே வைத்திருக்கிறார். இந்த தலைமை அதிமுகவான தலைமை அல்ல, தோல்விக்கான தலைமை. பழனிசாமி முகத்தை காட்டினாலே யாருக்கும் பிடிக்கிறது இல்லை. இன்றைக்கு பழனிசாமி முகத்தை போட்டு ஒரு போஸ்ட் அடிச்சாலும் கிழிச்சிடறாங்க, சாணி எடுத்து அடிச்சிடறாங்க, காரி துப்பிடுறாங்க. 13 தொகுதிகள் 3ஆம் இடத்தை நோக்கி பின்னோக்கி நகர்கிறது. 220 சட்டமன்ற தொகுதி இப்பொழுது தோல்வி உறுதியாகிவிட்டது. இந்த பழனிசாமியை வச்சுக்கிட்டு பொதுக்குழு உறுப்பினர்கள் பாதி பேர் பொதுக்குழு உறுப்பினர்களே அல்ல. 5000 10,000 20,000 அந்த தகுதிக்கு தகுந்த மாதிரி கொடுத்து சிஞ்சான்னு சொல்லுவோம், சிஞ்சா தட்டணும் பொதுக்குழுங்கிற பேர்ல ஒரு பொய்க்குழு தான் நடத்தப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே கொடநாடு எடப்பாடி அவர்களுக்கு சிக்கல் இருக்கா சார்? கொடநாடுங்கிற பேச்சை எங்க எடுத்தாலும் ஏன் பழனிசாமிக்கு பதட்டம் வருது? அப்ப குற்றம் உள்ள நெஞ்சு குறுகுறுக்கிறது. KN நேரு அவர்கள் சமீபத்துல பேசியிருந்தாரு, பயம் சாமியா இருக்கிறாரு. அது உண்மைதானே? KN நேருவை பார்த்தா நம்மள்ட்ட இருக்க ஊழல் எல்லாம் இந்த ஆள் வெளியே சொல்லிடுவாங்க. துரைமுருகனை பார்த்தா நம்ம குவாரி எல்லாம் நடத்துறதெல்லாம் அவர் ஏதாவது சொல்லிடுவாரு. தன் தகுதியை உயர்த்து வந்தவர் அல்ல. போட்டு கொடுக்கிறது, காட்டி கொடுக்கிறது, கூட்டி கொடுக்கிறது. திடமான தீர்க்கமான ஒரு விஷயத்தை சொல்றேன் பிரிட்டோ உங்கள் மூலமா. மக்கள் ஆட்சி மீண்டும் மலரணும்னு நினைக்கின்ற கட்சிகளை எல்லாம் ஒன்று சேர்த்து அதிமுக தலைமையில் பாஜக அணியில் ஒரு கூட்டணி 2026க்கு தமிழகத்தில் நிச்சயம் அமையும். குளோப் 360 நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் OPS அவர்களுடைய ஆதரவாளர், OPS அவர்களுடைய செய்தி தொடர்பாளர் திரு கவிஞர் கண்ணன்ஜி அவர்களோடு உரையாட இருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம். குளோப் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். தொடர்ச்சியாக ஊடகங்கள்லையும் சரி, அரசியல் விமர்சகர்களும் சரி, எடப்பாடி பழனிசாமி அடிக்கு மேல் அடி, வீக் எடப்பாடி, இப்படி கட்டுரைகள் எல்லாம் பத்திரிகைகள் வெளியிடுறாங்க, பெரிய அட்டைப்படங்கள்லாம் போட்டு வெளியிடுறாங்க. பொதுக்குழு செயற்குழுவுல அவர் பெரிய சவாலை சந்திக்க போறாருலாம் சொன்னாங்க. ஆனா கடைசியா அவருக்கு சாதகமா தான் முடிஞ்சிருக்கு. டிசம்பர் 19ஆம் தேதி இரட்டை இலை வழக்கு தொடர்பா OPS அவர்கள் விளக்கம் அளிக்கணும், அப்படி அவர் விளக்கம் அளிக்கணும்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் ஒரு நோட்டீஸ் கேட்டிருக்கிறாங்க. டிசம்பர் 23ஆம் தேதி நேர்லயும் வர சொல்லியிருக்கிறாங்க. இப்ப இந்த செய்திகளுக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி OPS அவர்கள் தொடர்ந்து கோயில் கோயிலா போறதை பார்க்க முடியுது. என்ன காரணம் சார்? அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளுன்னு சொல்லும். அதனால ஆசாமிகளை நம்ப முடியாட்ட சாமிகளைத்தானே நம்ப வேண்டியிருக்கு. அதனால கோயில் போடுவதுங்கிறது OPS ஐயா இன்னைக்கு நேற்றுலாம் செய்யல. அவர் தொடர்ந்து அவர் ஒரு ஆன்மீகவாதி. கிட்டத்தட்ட நம்ம ஆன்மீக அரசியலை இந்தியாவில் முன்னெடுத்தவர் ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். இன்றைக்கும் அந்த ஆன்மீக அரசியலோடு தேசியமும் தெய்வீகமும்ங்கிற சிந்தனையோடு பயணிப்பவர் ஐயா OPS அவர்கள். அதனால் அவர் கோயில்களுக்கு போவதும் சாமிகளை தரிசிப்பதும் அவர் வழக்கமான ஒன்று. அவர் கோயிலுக்கு மட்டுமல்ல, கோயிலுக்கு போறது ஏதோ வேண்டுதல்ங்கிற மாதிரி வெளியே வருது. ஆனா பள்ளிவாசல்களுக்கு, சர்ச்சுகளுக்கு அங்கெல்லாம் செல்கிறார். நிறைய பள்ளிவாசல் உலமாக்களுக்கு உதவி செய்கிறார். நிறைய முஸ்லிம் பெண்களுடைய திருமண செலவை ஏற்றிருக்கிறார். அதெல்லாம் வெளியில வராத சம்பவங்கள். அவர் எந்த பெருமையும் அதனால் தேடிக்கொள்வதும் இல்லை. அதனால இது வழக்கமான ஒன்று. இதில் ஒளித்து வைப்பதற்கோ ரகசியம் காப்பதற்கோ ஒன்றுமில்லை. நேரடியா விஷயத்துக்குள்ள வந்துடலாம். சூரியமூர்த்தி அவர்கள் தொடர்ந்த வழக்குலதான் நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்தை கேள்வி கேட்டிருக்கு. டிசம்பர் 19ஆம் தேதி இன்னைக்கு OPS அவர்கள் விளக்கம் அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. என்ன விளக்கம் தரப்போறீங்க? எப்படி வரப்போறீங்க? அதாவது இந்த வழக்கு 2022 துவங்குது. ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளருங்கிறது 2021 டிசம்பர் மாதம் தேர்ந்தெடுக்கப்பட்டு அது 2026 வரைக்கும் இருக்க வேண்டிய, நிலைக்க வேண்டிய பொறுப்பு
அதுதான் சட்டம், அதுதான் அதிமுகவின் சட்டம். அதிமுகவினுடைய உயர்ந்த பொறுப்பு முன்னாடி பொதுச் செயலாளர், இன்றைக்கு அது ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர். இந்த பொதுச் செயலாளரையோ ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளரையோ நீக்குவதற்கோ மாற்றுவதற்கோ பொதுக்குழு, செயற்குழு, தலைமை கழக நிர்வாகிகள் இப்படின்னு அதிமுக எந்த அமைப்பிற்கும் நீக்குவதற்கு அதிகாரம் இல்லை. அதுதான் அதிமுகவுடைய சட்டம். அதைத்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் கொண்டு வந்தார். அதைப்படிதான் அதிமுக நடக்கிறது, நடக்கும், நடந்தால்தான் அது அதிமுக. இந்த விதிகளை எல்லாம் சிதைத்து, இந்த சட்டத்தை எல்லாம் புறக்கணித்து பழனிசாமி தனக்காக ஒரு அதிமுகவை உருவாக்க வேண்டும், அதில் தான் மட்டுமே தலைவனாக நீடிக்க வேண்டும் என்பதற்காக 10 மாவட்ட செயலாளர் முன்மொழிய வேண்டும், 10 மாவட்ட செயலாளர் வழிமொழிய வேண்டும், 5 ஆண்டு காலம் தலைமை கழக நிர்வாகியாக இருக்க வேண்டும், தலைமையிலேயே தொடர்ந்து நீடித்திருக்க வேண்டும் அப்படின்னா சொல்லியிருக்கிறார். ஒன்று சிலுவம்பாளையத்துல பிறந்திருக்கணும், பழனிசாமிங்கிற பேர் இருக்கணுங்கிற மட்டும்தான் அவர் அந்த விதியை சேர்க்கல. மற்ற பழனிசாமிக்காக எல்லா விதியையும் தனக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டார். இதுதான் வழக்கு. இந்த வழக்கு பொதுக்குழு செயற்குழுங்கிற மூலம் போலி பொதுக்குழுவை கூட்டி ஒருங்கிணைப்பாளர் கையெழுத்து இல்லாம ஒரு செல்லாத செயற்குழுவை கூட்டி இல்லாத பதவியான பொதுச் செயலாளர் பதவியை தனக்குத்தானே சூட்டிக்கொண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறார். அதுதான் நித்திய கண்டம் பூரண ஆயுசு போல தினமும் ஒரு கண்டத்தில் சிக்கி தவிக்கிறார். நாங்கள் இதைத்தான் தொடர்ந்து நீதிமன்றத்தில் சொல்லிக்கொண்டே வந்தோம். பல நீதிமன்றங்கள் என்ன சொல்லிச்சுன்னா, பிரதான வழக்கு நிலுவையில் இருக்கும்போது அந்த வழக்கிலிருந்து எந்த முடிவும் முன்கூட்டி வராத போது நாங்களா ஒரு தீர்வை சொல்லி அதிமுகங்கிற ஒரு கட்சிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்த விரும்பல, அதனால ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் ஆகணும் அப்படி சொல்லி இடைக்காலமா தற்காலிக ஏற்பாடா தேர்தல் ஆணையமும் நீதிமன்றமும் அந்த பொதுச் செயலாளர்கிற போலி பதவியை தற்காலிகமா ஏற்றிருக்கிறாங்க. இதில் ஏற்றுக்கொள்ள கூடாது, இது பழனிசாமி இருக்கக்கூடாது, பழனிசாமிக்கு இந்த சின்னம் கொடுக்கிற அதிகாரம் இருக்கக்கூடாதுங்கிறத எங்களோட முறையீடு. அதைத்தான் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல், கடந்த முறை நடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலிலும் நீதிமன்றத்தில் வழக்காக இருந்து ஓபிஎஸ் ஐயா ஒப்புதலோட நம்ம தமிழ்மகன் ஹுசைன் கையெழுத்து பெற்று அந்த சின்னம் கொடுக்கப்பட்டது. அது வரைக்கும் தற்காலிகம்தான், இப்பையும் அது தற்காலிகம்தான். அதனால அதிமுக விதி திருத்தப்பட்டிருக்கிறது, கட்சியினுடைய நோக்கம் சிதைக்கப்பட்டிருக்கிறது. அதிமுகவின் எப்படி இந்திய அரசியலமைப்புக்கு ஒரு பிரியாம்பிள் இருக்கிறதோ, சமூக சமதர்ம சமத்துவ சகோதரத்துவ நாடுங்கிற மாதிரி அதிமுகவுக்கான பிரியாம்பிளா தொண்டர்களால் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், தொண்டர்களால் தான் தலைமை உருவாக்கப்பட வேண்டும்ங்கிறது ஒரு பிரியாம்பிள். இதை மாற்றக்கூடாது. இந்த விதிதான் அதிமுகவினுடைய பேசுன்னு புரட்சி தலைவர் சொன்னார். அதைத்தான் புரட்சி தலைவி செய்தார். அதைத்தான் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் ஒத்துக்கொண்டு செயல்படுத்தினார்கள். ஆனால் பதவி ஆசை பிடித்த பழனிசாமி இதை சிதைத்தார், சின்னாபின்னப்படுத்தினார். இப்பொழுது வழக்கில் சிக்கி தவிக்கிறார். இதையெல்லாம் நாங்கள் எடுத்து சொல்லுவோம். தேர்தல் ஆணையத்தில் பழனிசாமி அதிமுகவை அபகரித்திருக்கிறார், அதிமுக விதியை திரித்திருக்கிறார், இப்பொழுது இருக்கிற அதிமுகவின் நோக்கத்தையே தனக்காக சிதைத்திருக்கிறார் என்பதையெல்லாம் சொல்லி வாதாடுவோம். டிசம்பர் 19 நடைபெறுவது எழுத்துப்பூர்வமான வாதம். 23ஆம் தேதி நடைபெறுவது ஓபிஎஸ் இபிஎஸ் அவர்கள் நேரடியாக தங்களுடைய தரப்பை சொல்ல வேண்டும். 24ஆம் தேதி அண்ணன் புகழேந்தி, கேசிபி போன்றவர்கள் தங்களுடைய வாதத்தை எடுத்து சொல்வதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுதுதான் அதிமுகவின் பிரச்சனைகளவே தேர்தல் ஆணையம் நேரடியாக டீல் செய்கிறது. அதனால் இந்த முறை இந்த தீர்ப்பு, தேர்தல் ஆணையத்தின் முடிவு பழனிசாமிக்கு பாதகமாகத்தான் அமையும். ஆனா தொடர்ந்து நீங்க சொல்றீங்க இரட்டை இலை முடக்கப்படும், அதிமுக ஒன்றிணையும், இப்படி பல்வேறு வாதங்கள் சொல்லிட்டு வந்திருக்கிறீங்க. ஆனா இதுவரைக்கும் அது எதுவுமே சாத்தியப்படல. இந்த முறை மட்டும் எப்படி இரட்டை இலை சின்னம் முடக்கப்படும் அல்லது உங்களுக்கு சார்பா கிடைக்கும் அப்படிங்கிறது எந்த விதத்துல சாத்தியம் நினைக்கிறீங்க? ஒரு திருமணம் நடக்கணும்னா பொண்ணு பார்க்கணும், நிச்சயம் பண்ணணும், பரிசம் போடணும், தாலி கட்டணும், அப்புறமா குடும்பம் நடத்தணும், அதுக்கப்புறம் தான் குழந்தை பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் பேர் வைக்கணும். அந்த நடைமுறை கடைபிடிக்கணும். பொண்ணு பார்த்த அன்னைக்கே நம்ம குழந்தை பிறந்துடும் பேர் வைக்க முடியாது, அது ஆனா பெண்ணான்னு கூட தெரியாது. அது மாதிரி ஒரு வழக்குக்கு ஒரு கால சூழ்நிலை தேவைப்படுகிறது. பழனிசாமி சட்டத்தையும் விதியையும் அதிமுக நோக்கத்தையும் சிதைத்திருக்கிறார் என்பது எல்லோருக்குமே நன்றாக தெரிகிறது. ஆனால் சட்டப்படி அதற்கான காலம் தேவைப்படுகிறது அதை சரி பண்ணுவதற்கு. ஏனென்றால் கட்சியை அங்கீகரிப்பதும் சின்னத்தை வழங்குவதும் தேர்தல் ஆணையத்தின் கடமையாகிறது. அப்ப இந்த வழக்கு எந்த நீதிமன்றத்தில் தொடர்ந்தாலும் இறுதி முடிவு தேர்தல் ஆணையத்தின் மூலம்தான் பெற வேண்டும். அதனால் தேர்தல் ஆணையத்தில் இந்த வழக்கு சம்பந்தமா விசாரணை மேற்கொண்டு தேர்தல் ஆணையம் எடுக்கிற நடவடிக்கை தான் இறுதியான நடவடிக்கையாக இருக்கும். அது இப்பொழுது நடக்கிறது. அதனால் இவர் அதிமுகவின்
ஆன்மாவை சிதைத்திருக்கிறார். அதிமுக சட்டத்தை குலைத்திருக்கிறார். கட்சியை தொடர்ந்து தோல்வியிலேயே வைத்திருக்கிறார். சட்டமன்றத்தில் தோல்வி, நாடாளுமன்றத்தில் தோல்வி, உள்ளாட்சிகள் தோல்வி, நகராட்சிகள் தோல்வி, மாநகராட்சிகள் தோல்வி, இடைத்தேர்தல் தோல்வி. எந்த தேர்தல் எப்பொழுது வந்தாலும் அந்த தேர்தலில் அப்பொழுதெல்லாம் பழனிசாமி தலைமையில் தோற்பது என்பது உறுதியான பிறகு இந்த தலைமை அதிமுகவான தலைமை அல்ல, தோல்விக்கான தலைமை. பழனிசாமி ஆசைப்படலாம், தான் தலைவன் என்று தனக்கு தன்னை முடிசூட்டிக் கொள்ளலாம், ஆனால் வெற்றி வராது. கட்சி இருக்கிறது, கொடி இருக்கிறது, சின்னம் இருக்கிறது, நிர்வாகம் இருக்கிறது, நிர்வாகிகள் இருக்கிறார்கள். ஆனால் தொண்டரும் இல்லை, தொண்டரால் பெறப்படுகிற வெற்றியும் இல்லை. ஆக பழனிசாமியின் தோல்வியின் நாயகனாகத்தான் தொடர்கிறார். இவரிடம் சின்னம் இருந்து என்ன செய்ய? சின்னத்தை முடக்குவதற்கும் பழனிசாமியிடம் சின்னத்தை கொடுப்பதற்கும் ரெண்டுக்கும் எந்த வேறுபாடும் கிடையாது. பழனிசாமியின் கொடுத்தாலும் முடங்கின சின்னம் தான், தேர்தல் ஆணையத்தால் முடக்கப்பட்டாலும் முடங்கின சின்னம் தான். அதனால் வெற்றி பெற்றால்தான் அது வெற்றி சின்னம். இப்பொழுது பழனிசாமி எடுப்பது வெற்றி சின்னம். அதனால் இருக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நோக்கம். தொண்டர்களின் கைக்கு அதிமுக மீண்டும் வரும்போதுதான், தொண்டர்கள் தான் தலைவரை தேர்ந்தெடுக்கப்படும் என்பது உறுதி செய்யப்படும் போதுதான் அதிமுகவாக இருக்கும். தொண்டர் உற்சாகமாக செயல்படுவார்கள், மக்கள் விரும்புவார்கள், மறுபடியும் அதிமுக ஜனநாயக கட்சி என்று ஒத்துக்கொள்வார்கள். இப்பொழுது இருக்கிறதெல்லாம் ஒரு 2500 குண்டர்களை வைத்துக்கொண்டு, வியாபாரிகளை வைத்துக்கொண்டு ஒரு அதிமுகவுக்கான வியாபாரம் தான் நடக்கிறது. நம்ம கடந்த நேர்காணல்ல பேசியிருந்தோம், கள ஆய்வு கூட்டம் எந்த அளவுக்கு கலவரமா நடக்குது அப்படின்னு. KP முனுசாமி அவர்கள் பொதுக்குழுல பேசும்போது கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு பணம் போய் சேருவதில்லை அப்படின்னு பகிரங்கமா பொது மேடையில அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி எல்லாம் வச்சுக்கிட்டே பேசியிருந்தாரு. நாடாளுமன்ற தேர்தலுக்கு நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுப்பேன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறிப்பிட்டிருந்தாரு. ஆனா இப்ப வரைக்கும் யார் மீதும் நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல. எதனால் அந்த தயக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன்? இயலாமை. நடவடிக்கை எப்படி எடுப்பது? பழனிசாமி வெற்றி பெற்றிருந்தார் அல்லவா இன்னொருத்தர் மீது நடவடிக்கை எடுக்க முடியும். பழனிசாமி வெற்றியின் நாயகனாக இருந்தால்தானே எல்லோரும் தலைவராக ஏற்றுக்கொள்வார்கள். அதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு தலைமை பதவிக்கு ஒரு தருதலையை கொண்டு போய் அமர்த்தி விட்டோம். வேறு வழி இல்லை, அது தான் தோன்றித்தனமாக நடக்கிறது, தலைகால் புரியாமல் கிடக்கிறது. தோல்வி வந்தா கூட தோல்வியை முன்னுதாரணமாக எடுத்து செயல்படுகிறது. அவர் தோக்கலியா, இவர் தோக்கலியா, அம்மா தோக்கலியா, தலைவர் தோக்கலியா அப்படின்னு தோல்வியை முன்னுதாரணப்படுத்துகிறார்கள். திமுக தோத்தது, நான் தோப்பது. தோற்பது, தோல்வி அடைவது என்பது ஒரு கட்சியை நடத்துவது அல்ல. அது 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 முன்னுதாரணமாக காட்டுவதற்கான முகாந்திரமே அது அல்ல. வெற்றி பெறணும். புரட்சி தலைவர் மாபெரும் மக்கள் தலைவராக இருந்தார். எப்படி புரட்சி தலைவியை ஒற்றுக்கொண்டோம்? அவர் வெற்றி தலைவி, வெற்றியை பெற்று தந்தார். அதுபோல்தான் அதிமுகவின் தலைமையாய் இருப்பவர்கள் வெற்றியை பெற்று தரணும், மக்கள் விரும்புகிற தலைமையாய் இருக்கணும். இப்ப பழனிசாமி முகத்தை காட்டினாலே யாருக்கும் பிடிக்கிறது இல்லை. பழனிசாமி பேரை சொன்னாலே ஐயோ துரோக கூட்டம். அதிமுகங்கிற கட்சி மக்களுடன் மக்களா, மக்களுக்கான கட்சியாக இருந்த கட்சி இன்றைக்கு பழனிசாமி முகத்தை போட்டு ஒரு போஸ்டர் அடிச்சாலோ யாராவது கட்சிக்கு சம்பந்தமெல்லாம் கிழிச்சிடுறாங்க. ரோட்டுல சும்மா போறவங்க சாணி எடுத்து அடிச்சிடுறாங்க. பழனிசாமிக்கு ஓட்டு போடுங்கன்னா காரி துப்பிடுறாங்க. இதனாலதான் 7 தொகுதிகள் அதிமுக டெபாசிட் இழக்கிறது. சட்டமன்ற தொகுதிகள் 13 தொகுதிகள் 3ஆம் இடத்தை நோக்கி பின்னோக்கி நகர்கிறது. 4 இடத்தில் 4ஆம் இடத்தை நோக்கி பயணிக்கிறது. கிட்டத்தட்ட 220 சட்டமன்ற தொகுதிகளில் பாராளுமன்றத்தின் கணக்குப்படி பார்த்தா 220 சட்டமன்ற தொகுதி இப்பொழுது தோல்வி உறுதியாகிவிட்டது. இந்த பழனிசாமியை வச்சுக்கிட்டு எப்படி வெற்றி வருவது? இந்த பழனிசாமி இயங்குனா இந்த இப்ப செயற்குழு பொதுக்குழுவை கூட்டினாங்க. எப்படி கூட்டினா? சலசலப்பு வரும்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. நான் அதில் எதிர்பார்க்கல. நானே சொல்லியிருக்கிறேன், சண்டை சத்தம் வராது. ஏன்னா பொதுக்குழு உறுப்பினர்கள் பாதி பேர் பொதுக்குழு உறுப்பினர்களே அல்ல. பொதுக்குழு உறுப்பினர்களை கேள்வி கேட்கணும், என்ன ஏதுன்னு பேசணும் முயற்சி பண்ணவங்களுக்கெல்லாம் அந்த பொதுக்குழு அழைப்புதெல்லாம் கொடுக்கல. அவருக்கு பதிலாக சால்ரா தட்டுறவங்களைத்தான் கூட்டு வந்தாங்க. எப்பயுமே அம்மா காலத்துல பொதுக்குழுவுக்கு அழைப்பு கடிதம் நேரடியா வீட்டுக்கே வந்துடும். அவங்கவங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி பஸ்ஸோ ட்ரெயினோ ஃப்ளைட்டோ டிக்கெட் போட்டு போவாங்க. ஆனா இப்ப ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் ஒரு பஸ் அமர்த்தி ஒரு டிராவல்ஸை புக் பண்ணி மொத்தமா இருக்கிற சால்ரா கோஷ்டிகளை பூரா ஏற்றி அவங்கவுங்களுக்கு 5000, 10,000, 20,000, 25,000ன்னு
அந்த தகுதிக்கு தகுந்த மாதிரி கொடுத்து எல்லாரும் அமைதியா இருக்கணும். சால்ரா மட்டும்தான் நீங்க போடணும். சிஞ்சான்னு சொல்லுவோம், சிஞ்சா தட்டணும், அதுதான் உங்க வேலைன்னு சொல்லி கூட்டு போய் ஆட்டு மந்தைகளை, செம்பொறியாட்டு கூட்டங்களை கூட்டு போய் பொதுக்குழுங்கிற பேர்ல ஒரு பொய்க்குழு தான் நடத்தப்பட்டிருக்கிறது. அதனால்தான் சண்டையும் இல்லை, சத்திரமும் இல்லை. ஆனா இதெல்லாம் கட்சி நடத்துறதுக்கான தலைமைக்கான அழகு இல்லை. பழனிசாமி நம்மளை மட்டுமல்ல, தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்கிறார். இப்படி இருந்தா எப்படி கட்சி நடத்துறது? இந்த ஆட்களை வச்சு எப்படி ஆட்சியை பிடிக்கிறது? ஒருத்தனுக்கு ஒருத்தன் போட்டு கொடுப்பான், ஒருத்தனுக்கு ஒருத்தன் காலை வருவான், ஒருத்தனுக்கு ஒருத்தன் குழி தூரி பறிப்பான். இப்ப பழனிசாமியை சுத்தி பழனிசாமி கூட இருக்கிறவங்க குழி பறிப்பாங்க, அவங்களுக்கு இன்னொருத்தன் குழியை பறிப்பான். இப்படி குழியை பறிப்பவர்களையும் கூட இருந்து கும்மி அடிக்கிறவர்களையும் வச்சுக்கிட்டு எப்படி கட்சி நடத்துது? இப்ப எல்லாம் எப்படி இருக்காங்கன்னா, முட்டாள்களின் கோட்டையாகவும் முரண்பாட்டு மூட்டைகளாகவும் தான் இந்த கோஷ்டியெல்லாம் தெரிகிறது. இதை மாற்ற வேண்டும், இந்த தலைமையை சரிவடுத்த வேண்டும் என்பதுதான் எங்கள் நோக்கம். அதை நோக்கிய பயணம் இப்ப தேர்தல் ஆணையத்தில் நடந்துகிட்டு இருக்கு. நிச்சயம் இதுல வெற்றி பெறுவோம். பழனிசாமிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம். எல்லோரும் எழுதுகிற மாதிரி, எல்லா மீடியாக்களும் சொல்லுகிற மாதிரி, பழனிசாமி இயலாமை தலைமை மட்டுமல்ல, தகுதிக்கான தலைமை, தகுதியோடு இருக்கிற தலைமை மட்டுமல்ல, பழனிசாமி தலைமை என்பது ஒரு தருதலை தலைமையாகத்தான். ஒரு கிடைக்கக்கூடாத நபருக்கு, அதாவது ஒரு தகுதியற்ற நபருக்கு ஒரு தலைமை பதவி கிடைத்து விட்டால் அவர் எப்படி தான் தோன்றித்தனமாக தலைகால் புரியாமல் நடப்பாரோ அந்த நோக்கத்திற்கு அப்படியே முன்னுதாரணமா, துரோகத்தின் மொத்த உருவமா இருக்கிறவர் பழனிசாமி. அதனால இது தலைமைக்கான விஷயமே கிடையாது. இந்த தலைமை இருக்கிற வரை அதிமுக தோக்கும். அதிமுகவினுடைய நோக்கம் நல்ல நோக்கமா அமையாது. அதனால பழனிசாமியை தவிர்த்து விட்டு, பழனிசாமி இல்லாத இயக்கமாக, பச்சோந்திகள் இல்லாத இயக்கமாக, பச்சை துரோகிகள் இல்லாத இயக்கமாக அதிமுகவை கொண்டு செலுத்த வேண்டும் என்கிற ஐயா ஓபிஎஸ் நோக்கம் வெற்றி பெறும். அதை நோக்கித்தான் எங்களோட பயணம் தொடர்கிறது. அதே போல கொடநாடு கொலை வழக்கு, அதுலயுமே எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் அதிகமாயிருக்கு. அதை மீண்டும் விசாரிக்க இருக்கிறாங்க, வர சொல்லி இருக்கிறாங்க, அப்படியும் செய்திகள் கேள்விப்படுறோம். உண்மையிலேயே கொடநாடு கொலை வழக்குல எடப்பாடி அவர்களுக்கு சிக்கல் இருக்கா சார்? சிக்கல் இல்லாம இருந்தால் அவருக்கு ஏன் பயம் வரணும்? எங்க அப்பா என் குதிரைக்குள்ள இல்லைன்னு பழனிசாமி ஏன் முன்கூட்டியே சொல்லணும்? கோடநாடுங்கிற பேச்ச எங்க எடுத்தாலும் ஏன் பழனிசாமிக்கு பதட்டம் வருது? சட்டமன்றத்துல முதலமைச்சர் எந்தையோ கருத்தை பேசிட்டு கோடநாடு சொன்னா இவருக்கு ஏன் வெளிநடப்பு செய்ய வேண்டிய நோக்கம் ஏற்படுது? அப்ப குற்றம் உள்ள நெஞ்சு குறுகுறுக்கிறது. பழனிசாமிக்கும் கோடநாடு கொலை வழக்குக்கும் ஏதோ ஒரு வகையில் சம்பந்தம் இருக்கிறது. அதை புலனாய்வு தோண்டத்தான் பூகம்பம் ஏற்படும். இதை நம்ம 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 இருக்குமா இல்லையாங்கிறதெல்லாம் நம்ம அப்படியே யோசிக்க வேண்டாம். பழனிசாமிக்கு தொடர்பு இருக்கிறது, பழனிசாமி சொல்லித்தான் செய்தோம் என்பதை இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட வாளையார் மனோஜ், சயான் போன்றவர்களை சொல்லிவிட்டார்கள். ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டே மீடியாக்களுக்கு கொடுத்து விட்டார்கள். தனபாலு, அதாவது கனகராஜனுடைய அண்ணன் தனபாலு ஓப்பனாவே பழனிசாமிக்கு தொடர்பு இருக்கு, பழனிசாமி தான் என் தம்பியினுடைய சாவுக்கே காரணம்னு அவரே சொல்லிட்டாரு. பழனிசாமி ஓடி ஓடி போய் தடை வாங்குறாரு, யாரும் இது சம்பந்தமா பேசக்கூடாதுன்னு கோர்ட்டு மூலமா ஆர்டர் வாங்குறாரு. அவளிய எனக்கு இது மடியில கனவு இல்லைன்னா வழியில பயம் இல்லை, எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்ட்டு தெம்பா போகலாமே. ஏன் பழனிசாமிக்கு பதட்டம் ஏற்படுது? அப்ப நல்லா திடமா தீர்க்கமா இந்த வழக்கு விசாரிக்கப்படும் போது பழனிசாமிக்கு என்ன தொடர்பு இருக்கிறது, இந்த வழக்குக்கும் பழனிசாமிக்கு என்ன சம்பந்தம், இந்த கொலைக்கும் பழனிசாமிக்கும் என்ன மோட்டிவ் அப்படிங்கிறதுல நல்லா தெரிய வரும். இந்த வழக்கு முடிவுக்கு வந்தாலும் பழனிசாமியுடைய அரசியல் வாழ்வை அஸ்தமிக்கும். KN நேரு அவர்கள் சமீபத்துல பேசியிருந்தாரு. ரொம்ப கடுமையான வார்த்தைகள் தான் எடப்பாடி அவர்கள் மீது வச்சு பேசியிருந்தாரு. எதை பார்த்தாலும் பயம் பயம், தெனாலிராமன் போல பயம் சாமியா இருக்கிறாரு, பலம் சாமியா இருப்பாருன்னு நினைச்சோம், ஆனா பயம் சாமியா இருக்கிறாரு. அப்புறம் திமுக இருக்கக்கூடிய RS பாரதி அதே மாதிரிதான் கோட்டச்சாமி மாதிரி போயிட்டாரு, இப்படிலாம் அவரு பேசுறாரு. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, டெல்லி பாஜக OPS அவர்களும் சசிகலா அவர்களுக்கும் ஆதரவான ஒரு கேம் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க, ஆகையினால எடப்பாடிக்கு அழுத்தம் தர்றாங்க, இப்படி ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்கல்ல, அது எந்த விதத்துல உண்மை நினைக்கிறீங்க? இப்ப நம்ம பொதுவா பார்ப்போம், அவங்க எல்லாம் விமர்சிக்கட்டும், விமர்சனத்தை கூட நம்ம புறந்தள்ளுவோம். ஆனா தகுதியோ திறமையோ அன்போ அறிவோ ஆற்றலோ பக்குவமோ, ஒரு தலைவருக்கான குவாலிட்டியோ ஒரு அறிவுக்கான குவான்டிட்டியோ பழனிசாமியிட எங்கேயாவது இருக்கா? எந்த பேட்டிலையாவது எந்த அறிக்கையிலையாவது பழனிசாமி அறிக்கை சிறந்த அறிக்கைன்னு யாராவது சொல்ல முடியுமா? எந்த பேச்சையாவது மேடையில பேசினாலும் சரி, மீடியாக்கள்ல பேசினாலும் சரி,
பேட்டி கொடுத்தாலும் சரி, தனியா சந்திச்சு இண்டிவிஜுவல் பேட்டி எடுத்தாலும் சரி, பழனிசாமிக்கு ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்தே இந்த சொன்னதை நீங்க திருப்பி சொன்னாலே போதும்னு கேட்டு வாங்கினாலும், எதுலையாவது ஒரு அறிவுபூர்வமான சிந்தனை மிக்க செயல்மிக்க தலைவராக இவர் இருக்காருன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பழனிசாமிகிட்ட ஏதாவது ஆற்றல் இருக்கா? கம்பராமாயணத்தை எழுதின சேக்கிலார் எழுதின கம்பராமாயணம்னு சொல்லுவாரு. ஆபிரகாம் லிங்கனை ஆப்பு ஆப்பு ஆப்புன்னு ஒரு 1/2 மணி நேரம் இழுப்பாரு. கர்நாடக சங்கீத பாடகர் சுதா ரங்கநாதன் சுதா சேஷையன் பாரு. சுதா ரங்கநாதன், ஏமா நீங்க பரதநாட்டிய கலைஞர் தானமா அப்படின்னு கேட்பாரு. எதுவும் கிடையாது. அதாவது சொல் புத்தியும் இல்லை, சுய புத்தியும் இல்லைம்பாங்க கிராமத்துல ஒரு பழமொழி. அதற்கு முன் உதாரணம். சரி, யாரை பார்த்தாலும் பயம். அது உண்மைதானே. ஓபிஎஸ்ஸை பார்த்தா பயம், சசிகலாவை பார்த்தா பயம், தினகரனை பார்த்தா பயம், மீடியாவை பார்த்தா பயம், அறிவுபூர்வமான செயலை பார்த்தா பயம், வேலுமணியை பார்த்தா பயம், தங்கமணியை பார்த்தா பயம், இப்படி கூட இருப்பவங்களை பார்த்தா பயம், பாஜகவை பார்த்தா பயம், திமுகவை பார்த்தா பயம். பாஜக கொடுத்தவனே பறித்து கொண்டான்னு சொல்லி கொடுத்ததவே பறிச்சுக்கிடுவோம்னு பாஜக மேல பயம். திமுகனால கொடநாடு கொலை வழக்கு தூசி தட்டிடுவாங்களால திமுக மேல பயம். KN நேருவை பார்த்தா நம்மள்ட்ட இருக்க ஊழல் எல்லாம் இருந்தாலும் வெளியே சொல்லிடுவாங்கன்னு KN நேருவை பார்த்தா பயம். துரைமுருகனை பார்த்தா நம்ம குவாரி எல்லாம் நடத்துறதெல்லாம் அவர் ஏதாவது சொல்லிடுவாருன்னு சொல்லி அதுல பார்த்தா பயம். இப்படி கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளாகிற ஒரு நபர். ஏன்னா இவர் சமய சந்தர்ப்பத்துல வந்த ஒரு இடைச்செருகள், விபத்தில் வந்த விபரீதம். தலைவனா தன் தகுதியை உயர்த்து வந்தவர் அல்ல. போட்டு கொடுக்கறது, காட்டி கொடுக்கறது, கூட்டி கொடுக்கறது, இதெல்லாம் வேலையா பண்ணி அடி வருடவங்களுக்கு அடி வருடுறது, அடியில பிடிக்கிறவங்களுக்கு அடியில பிடிக்கிறது, இப்படி தடவ வேண்டிய இடத்துல தடவி, கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்து, குனிய வேண்டிய இடத்துல குனிஞ்சு இந்த பதவிக்கு வந்திருக்கிறார். இவர் தலைமைக்கான தகுதி படைத்த நபரே அல்ல. பழனிசாமி சுகபோகமா வாழ்றார். தன்னுடைய சுயநலத்தை அதிமுக கட்சியை பயன்படுத்தி அளிக்கிறாரு. அதிமுகவை தன்னுடைய ஒருவனுடைய நலத்திற்காக ஒரு மாபெரும் மக்கள் இயக்கத்தை காலி பண்றார். அதனால பழனிசாமி அதிமுகவில் இருப்பதுங்கிறது அதிமுகவுக்கு நல்லதில்லை. புரட்சி தலைவருடைய ஏழை எளியவர்களுக்கான கட்சி, புரட்சி தலைவியான மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்று சொன்ன கட்சி இன்றைக்கு பழனிசாமி தலைமையில் தரிகட்டு, அதாவது கேவலப்பட்டு, கிண்டலுக்கு ஆளாகி எல்லாராலையும் எள்ளி நகையாடக்கூடிய அளவிற்கு மீடியாக்கள்ல கேலி, வலைத்தளங்கள்ல கிண்டலு, பழனிசாமி எங்க வச்சாலும் ஓட்டுறது, கழுவி கழுவி ஊத்துறதுன்னு தமிழக அரசியல் வரலாற்றிலே பழனிசாமி மாதிரி ஒரு கேவலப்பட்டு, பழனிசாமி மாதிரி ஒரு அசிங்கப்படுத்தக்கூடிய ஒரு தலைவரை பார்த்திருக்கவே முடியாது. இது அதிமுகவின் தலைமைக்கு நல்லதல்ல. இதை உணர்ந்து கொண்டு பழனிசாமியே தன்னை அந்த பதவியிலிருந்து விலக்கி கொண்டார் என்றால் அவருக்கு நல்லது. இல்லைன்னா விலக்கப்படுவார், தூக்கி எறியப்படுவார். இந்த கட்சியில இப்ப ஐயா ஓபிஎஸ் தனியா இயங்கிட்டார், இயங்க முடியுது. அவர் போய் சுயேட்சை நின்னா கூட ஒரு தொகுதியில 3 லட்சம் வாக்கு வாங்க முடியுது. சின்னமே இல்லாட்ட கூட ஒரு சுயேட்சை சின்னத்தை மக்கள்கிட்ட பிரபலப்படுத்த முடியுது. 14 நாட்கள்ல பலாப்பழம் தமிழகத்தை முழுக்க தெரியப்படுத்த முடியுது. இந்த நிலைமையில ஒரு நாள் பழனிசாமி மட்டும் இருந்தா ஒரே நாளோட அரசியல் வாழ்வு அஸ்தமிச்சிடும். அவ்வளவுதான். பழனிசாமிக்கும் கட்சிக்கோ கொடிக்கோ சின்னத்துக்கே சம்பந்தம் போயிடும். ஒருத்த மதிக்க மாட்டான் பழனிசாமியை. அதனால பழனிசாமி அப்புறப்படுத்த வேண்டிய நபர். அதை நோக்கிய பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. உட்கட்சி விவகாரங்கள்ல இவ்வளவு சிக்கல் இருக்கு, இவ்வளவு குழப்பம் இருக்கு, இதையெல்லாம் நீங்க சொல்றதை புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இன்னைக்கு காலையில அண்ணாமலை ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல பேசும்போது திமுகவை வீழ்த்த எல்லா எதிர்கட்சிகளும் ஒன்றிணையணும் அப்படின்னு குறிப்பிட்டாரு. பத்திரிகையாளர்கள் நீங்க எடப்பாடி பழனிசாமி சொல்றீங்கன்னு கேட்கும்போது காலம் இருக்கு, கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு சொல்றாங்க. அதே நேரத்துல டிடிவி தினகரன் இன்னைக்கு கேட்கும்போது துரோகம் செய்தவர்கள் கூட பாஜக இந்த அணிக்கு வரணும், வந்தா அவங்களுடைய துரோகத்தை மக்கள் மன்னிச்சிருவாங்க அப்படின்னு அவரும் ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு. ஆர்பி உதயகுமார்கிட்ட போய் கேட்கிறாங்க. ஆர்பி உதயகுமார் என்ன சொல்றாருன்னா, கட்டாய கல்யாணம் மாதிரி யாரும் கட்டாய கல்யாணம் பண்ண முடியாது, அதிமுக தலைமையை ஏத்துக்கிட்டா யார் கூட வேணாலும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு புது ஸ்டேட்மெண்ட் முன்வைக்கிறாங்க. பாஜகவோட அதிமுக கூட்டணி அப்படிங்கிறது சாத்தியப்படும் நினைக்கிறீங்களா? திடமான தீர்க்கமான ஒரு விஷயத்த சொல்றேன் பிரிட்டோ உங்கள் மூலமா. அதிமுக தலைமையில பாஜகவுடன் இணைந்து
ஏனைய பிற கட்சிகள் திமுகவை எதிர்க்கின்ற, திமுக ஆட்சியை பிடிக்காமல் இருக்கின்ற, மக்கள் ஆட்சி மீண்டும் மலரணும்னு நினைக்கின்ற கட்சிகளை எல்லாம் ஒன்று சேர்த்து அதிமுக தலைமையில் பாஜக அணியில் ஒரு கூட்டணி 2026க்கு தமிழகத்தில் நிச்சயம் அமையும். அதில் மாற்றமில்லை, மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அந்த இடத்தில் பழனிசாமி இருக்க போகிறாரா, அவர் இல்லாமல் ஆக்கப்பட போகிறாரா என்பதுதான் இப்பொழுது நடைபெறுகிற கேள்வி, நடைபெறுகிற சம்பவம். அதனால பழனிசாமிக்கு ஒரு இறுதி வாய்ப்பை பாஜக மட்டுமல்ல, அண்ணன் தினகரன் மட்டுமல்ல, ஐயா ஓபிஎஸ் மட்டுமல்ல, அனைவருமே போனால் போகட்டும், நடந்ததை மறப்போம், நடப்பதை நினைப்போம், பழசை நினைப்பதில்லை, யாரையும் பழிவாங்க போவதில்லை, ஏனென்றால் நல்லது செய்வதற்கே இருக்கின்ற நேரம் போதவில்லை என்கிற ரீதியில் சிந்திக்கிற ஐயா ஓபிஎஸ் யாரையும் பழிவாங்க வேண்டாம் என்றுதான் நினைக்கிறார். ஆனால் இவர் இருக்கிறாரா, இல்லாமல் போக போகிறாரா என்பதை பழனிசாமியின் முடிவுக்குத்தான் இப்பொழுது இருக்கிறது. அதிமுக இணைப்பிற்கும், அதிமுக ஒருங்கிணைப்பிற்கும், மீண்டும் அதிமுக ஆளுங்கட்சியாக வருவதற்கும் பழனிசாமி ஒத்துக்கொண்டால் பழனிசாமி அதிமுகவில் இருப்பார், மன்னிக்கப்படுவார், அவர் துரோகம் கூட மறக்கப்படும். ஆனால் தான் என்ற அகம்பாவத்தில் தான் தோன்றித்தனமாக தலைகால் புரியாமல் நடந்தால் அதிமுகவிற்கும் பழனிசாமிக்கும் தொடர்பு இல்லை, அதிமுகவின் கட்சிக்கும் கொடிக்கும் சின்னத்திற்கும் எந்த உரிமையும் பழனிசாமி கோர முடியாது என்கிற நிலை விரைவில் ஏற்படுத்தப்படும். இதை நோக்கிய பயணிக்க ஆரம்பித்து விட்டோம். அதற்கான பூர்வாங்க பணிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதிமுகவை ஒருங்கிணைப்பாளரின் தலைமையில் இணைப்பதற்கான வேலைகள் ஜரூராக நடந்து கொண்டிருக்கின்றன. புரட்சித் தலைவி அம்மா காட்டிய அடையாளமாக, அம்மாவின் அரசியல் வாரிசாக, அவரால் இருமுறையும் 3வது முறையாகவும் முதல்வராக முடிசூட்டப்பட்ட ஐயா ஓபிஎஸ் தலைமையில் அதிமுக இணைய போகிறது, இயங்க போகிறது, மீண்டும் தலைவர் தலைவி ஆட்சியை தமிழகத்தில் தரப்போகிறது. இதில் தானும் ஒருவராக இணைந்து நானும் இருந்து கொள்கிறேன், என்னையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அடிபணிந்தால் பழனிசாமி கூட்டணிக்கோ ஒருங்கிணைப்பிற்கோ சம்மதித்தால் ஏற்றுக்கொள்வோம். இல்லை என்றால் பழனிசாமியின் அரசியல் வாழ்வு அஸ்தமிப்பதை ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாது. முக்கியமான செய்திகளை, தகவல்களை பகிர்ந்துட்டு இருக்கிறீங்க. ஒன்றுபட்ட அதிமுக விரைவில் அமையுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நிகழ்ச்சியில் பங்கெடுத்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.